சிம்ரன் ஒரு இந்திய நடிகை மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆவார். அவர் தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் தனது படைப்புகளுக்கு பெயர் பெற்றவர். அவர் இந்தி, மலையாளம் மற்றும் கன்னட படங்களிலும் தோன்றியுள்ளார். இந்திய திரைப்படத் துறையில் தனது நடனம் மற்றும் நடிப்பு திறமைக்காக அவர் நன்கு அறியப்பட்டவர். திருமணத்திற்கு பிறகு சிம்ரன் படங்களில் நடிப்பதிலிருந்து ஒரு இடைவெளி எடுத்துக்கொண்டு ஜெயா டிவியன் சிம்ரன் திரை என்ற சீரியலில் நடித்தார். இதில் சிம்ரன் நடித்த மினி சீரியல்கள் மற்றும் ராம்ஜி, ராகவ், சாக்ஷி சிவா மற்றும் அபிதா போன்ற பல பிரபல நட்சத்திரங்கள் துணை வேடங்களில் நடித்தனர். 2009ஆம் ஆண்டில் ஜெமினி டிவியில் ஒளிபரப்பான சுந்தரகாண்டா என்ற தெலுங்கு சீரியலில் நடிக்கத் தொடங்கினார். அங்கு அவர் விருந்தினர் வேடத்தில் நடித்தார். இந்த தொடர் தமிழில் சுந்தரகாண்டம் என்று டப்பிங் செய்யப்பட்டு பாலிமர் டிவியில் ஒளிபரப்பப்பட்டது. 2012ஆம் ஆண்டில் ஜெயா டிவியில் ஜாக்பாட் என்ற கேம் ஷோவை அவர் தொகுத்து வழங்கினார். இதை முன்பு குஷ்பு மற்றும் நதியா தொகுத்து வழங்கினர். புதுயுகம் டிவியில் ஒளிபரப்பான அக்னி பறவை என்ற சீரியலில் அவர் நடித்தார். ஜி தமிழுக்காக அவரும் அவரது கணவர் திரு சிம்ரன் மீண்டும் திரையுலகிற்கு திரும்பினார். கௌதம் வாசுதேவ் மேனனின் வாரணம் 1000 படத்தில் சூர்யாவின் மனைவி மற்றும் தாயாக நடித்தது விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்டது. மேலும் அதற்காக அவர் பிலிம்பேர் மற்றும் விஜய் விருதுகளை வென்றார். 2009ஆம் ஆண்டு TN ஜெர்மனி L5 படை, 4777 மற்றும் ஐந்தம் படை ஆகிய தமிழ் படங்களில் நடித்தார். 2014ஆம் ஆண்டு ஆஹா கல்யாணம் மற்றும் 2015ஆம் ஆண்டு த்ரிஷா இல்லனா நயன்தாரா ஆகிய படங்களில் ஒரு சிறிய வேடத்தில் நடித்தார். அக்டோபர் 2015இல் சிம்ரனும் அவரது கணவரும் சிம்ரன் அண்ட் சன்ஸ் என்ற தயாரிப்பு ஸ்டுடியோவை அமைத்து 2 புதிய திரைப்பட திட்டங்களை தொடங்கினர். 2018ஆம் ஆண்டு சீமராஜாவில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக பொன்ராம் எதிர்மறை வேடத்தில் நடிக்க அவரை அணுகினார். ஜூலை 2018இல் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தனது தயாரிப்பு நிறுவனமான பேட்டவில் முதன்முறையாக ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிக்க சிம்ரன் இணைந்துள்ளதாக அறிவித்தது. இந்த படத்தை பிரபல இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கவுள்ளார். சில துணை வேடங்களில் நடித்த பிறகு 2025இல் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் சசிகுமாருடன் ஜோடி சேர்ந்தார்.